டிசைன் எப்படி இருக்கும்னா, ரெக்கையோட மேல் பக்கம், அதாவது விங்கோட டாப் சர்ஃபேஸ் வந்து நல்ல வளைவா, நல்ல கர்வ்டா இருக்கும். விங்கோட பாட்டம் சர்ஃபேஸ், ரெக்கையோட கீழ்ப்பக்கத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஓரளவுக்கு ஃப்ளாட்டா, தட்டையா இருக்கும் அல்லது கம்மியான கர்வேச்சர்ல இருக்கும். இப்போ பறவை முன்னோக்கி பறக்க ஆரம்பிக்கும் போது அதுக்கு எதிராக காற்று வீசும் இல்லையா? இந்த காற்று ரெக்கையோட மேலேயும் பாயும், கீழேயும் பாயும். இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ரெக்கைக்கு மேல் பகுதி வளைவாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே பாயிற காற்றுக்கு அந்த வளைவை ஒட்டி போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இதைத்தான் நம்ம குவாண்டா எஃபெக்ட்னு சொல்கிறோம். காற்று மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃப்ளூயிடும், எந்த ஒரு பாய்மமும், அது லிக்விடோ கேஸோ, ஒரு வளைஞ்ச பரப்பை, ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் மேலே போகும்போது அதை ஒட்டி பாயக்கூடிய தன்மையை வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி போய்கிட்டு இருக்குது, நடுவில் ஒரு பாறை இருக்குது அப்படின்னா, தண்ணி எப்படி அந்த பாறையை ஒட்டி போகுதோ அதே மாதிரி தான் காற்று ரெக்கையோட வளைஞ்ச மேற்பரப்பை ஒட்டி போகுது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா,